ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹாஸ்டிங். நாங்க எங்க ஹாஸ்டிங் வச்சிருக்கோம்னா ரேசர் ஹாஸ்டிங் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கோடாடி இந்த மாதிரி நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஹாஸ்டிங் வாங்கி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஹாஸ்டிங் நீங்க வாங்குனீங்கன்னா தான் அந்த இடத்துல சி பேனல் அந்த இதெல்லாம் நம்ம எப்படி செட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ மேனுவலா நீங்க ஒரு HTML நீங்க ரைட் பண்றீங்க அப்படின்னா அந்த பேஜை எப்படி நம்ம உள்ள போடுறது அப்படின்றத நீங்க பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா என்னுடைய ஹாஸ்டிங்கினுடைய பேனலுக்கு போறேன். ஓகே, ஸோ நீங்க ஒரு ஹாஸ்டிங் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி வச்சு நீங்க என்ன பிளான் அப்படின்னு சொல்லி நீங்க அதை சூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க இல்லையா? அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டிங்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய சி பேனல் மூலமா உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்க அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒவ்வொரு ஹாஸ்டிங் நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க லாகின் ஆனீங்க அப்படின்னா லாகின் டு சி பேனல். ஸோ ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் பட் நேம் எல்லாம் ஒன்னா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம லாகின் டு சி பேனல் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகே, இதுதான் என்னுடைய சி பேனல். இந்த சி பேனல்ல நம்ம என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இமெயில், ஃபைல்ஸ், டேட்டாபேஸ், டொமைன்ஸ், மெட்ரிக்ஸ், செக்யூரிட்டி, சாஃப்ட்வேர், அட்வான்ஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, ஸோ சம் அதர் ஸ்கிரிப்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இமெயில் மெத்தட்லலாம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இப்போ நார்மலா subandini26@gmail.com அப்படின்னு இருந்ததுன்னா அது ஒரு பர்சனல் இல்லையா? இதே admin@bloomings.in அப்படின்ற ஒரு இமெயில் இருக்குதுன்னு வைங்களேன், அதுதான் ப்ரொஃபஷனல் இல்லையா? ஸோ அதே மாதிரி உங்களுடைய டொமைன் நேம்லயே நீங்க அட்மின் இல்லை யூசர் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் எனிதிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு இமெயில் கஸ்டமைசேஷன் இதுல நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, ஜோஹோ இருக்கு இல்லைங்களா? ஜோஹோ மூலமா நம்ம இந்த இமெயிலை கனெக்ட் பண்ணி அது மூலமா எப்படி நம்ம ரிசீவ் பண்றது அப்படின்றது எல்லாமே வந்து இந்த இமெயில் செக்ஷன்ல தான் இருக்கு. அடுத்து ஃபைல்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த ஃபைல்ஸ்லையும் டொமைன்லையும் தான் ரொம்ப மெஜாரிட்டியா பார்க்க போறோம். இப்போ இந்த சி பேனல்ல என்னதான் ஹாஸ்டிங்ல நம்மளுக்கு அன்லிமிட்டட்னு கொடுத்தாலுமே நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் கவுண்ட் வந்து ஒரு லிமிட்டட் தான் இருக்கும். அந்த ஃபைல் கவுண்டுக்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஹாஸ்டிங்னுடைய அந்த லிமிட் வந்து நீங்க தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் அன்லிமிட்டட்னு போட்டிருப்பாங்க, ஆனா ஃபைல் கவுண்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நீங்க பார்த்து பண்ணணும். ஓகே, ஸோ இது என்னுடைய வந்து யூசர் நேம், நான் என்னுடைய டொமைன், இந்த டொமைனுக்கு கீழே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் another shared hosting வாங்கி ரீசெல்லர் ஹாஸ்டிங் வாங்கி அவங்களுக்கு என்னுடைய கிளைண்ட்டுக்கு அவங்க டொமைனுக்கு நான் ஹாஸ்டிங் வந்து ப்ரொவைட் பண்றேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்களுமே ஹாஸ்டிங் உங்களுடைய வெப்சைட்டுக்குமே வச்சுக்கலாம், இல்லை மற்றவங்க கிளைண்ட் வெப்சைட் இல்லை ஃப்ரீலான்சர் இல்லை சம்திங் உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குனாலும் நீங்க அதுல மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் நான் வந்து பிஃபோரா என்ன சொன்னேன்னா ஐபி அட்ரஸ்ன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ டே பிஃபோர் எஸ்டர்டே நான் நடத்தின கிளாஸில் ஐபி அட்ரஸ் ரிலேட்டடாக சொல்லியிருப்பேன். ஐபி அட்ரஸ் அப்படின்றது ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஈச் வெப்சைட் ஹேஸ் யூனிக் ஐபி அட்ரஸ். ஸோ அதை வச்சு தான் என்ன ஆகுதுன்னா இது ரீகால் பண்ணி அந்த வெப்சைட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க தீம் என்ன எல்லாமே காமிக்கும். இதை தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதனுடைய ஃபைல் கவுண்ட் எவ்வளவு, எவ்வளோ எம்பி, என்ட்ரி ப்ராசஸ் எவ்வளவு, இது எல்லாமே நம்மளுக்கு காமிக்குது. டிஸ்க் யூசேஜ் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு, எவ்வளோ பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது சைடில் இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்மளுடைய ஃபிசிக்கல் மெமரி யூசேஜ் எவ்வளோ நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, லிமிட்டடுனா 1 GB. அதில் நான் 458 MB வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 44% நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் எனக்கு இருக்கிறது. அடுத்து இன்நோட்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இதுதான் ஃபைல் கவுண்ட். ஸோ இதில் நிறைய தீம்ஸை நீங்க உள்ள இன்ஸ்டால் பண்ணினீங்கன்னா நிறைய ஃபைல் கவுண்ட் வரும். ஸோ அதனால தான் சில பேர் ஸ்பெசிஃபிக்கா அவங்களுடைய வெப்சைட்டுக்கு என்ன தேவையோ HTML ஃபைலாக ஆப்டிமைஸ் பண்ணி அதை மட்டும் உள்ள போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா இன்நோட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதுதான் ஃபைல் கவுண்ட். 2 lakhsல நான் எவ்வளவு ஃபைல் கவுண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், 61,227. ஓகேங்களா? அடுத்து சிபியு யூசேஜ்ன்றது என்னன்னா 100%ல நான் எவ்வளவு சிபியு யூஸ் பண்ணியிருக்கேன்னா 10% நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே,
அதே மாதிரி என்ட்ரி ப்ராசஸ், இன்புட் அவுட்புட், யூசேஜ், டிஸ்க் யூசேஜ் பாருங்க அன்லிமிட்டட்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் கான்செப்ட். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த அன்லிமிட்டடை பார்த்து ஜஸ்ட் ஓகே இதெல்லாம் அன்லிமிட்டட் நம்ம எவ்வளோ வேணாலும் ஏற்றலான்னு பார்ப்பாங்க. பஸ் ட்ரிக்கு எங்கே வச்சிருப்பாங்க தெரியுமா? டிஸ்க் யூசேஜ் உங்களுக்கு என்னதான் அன்லிமிட்டட் பேண்ட்வித் அன்லிமிட்டட் கொடுத்துருந்தாலுமே ஃபைல் கவுண்ட் கான்செப்ட் தான் இங்க 2 lakhsக்கு தான் உங்களுக்கு ஃபைல் கவுண்ட் அலவுட். அதுக்கு மேல நீங்க பண்ணணும்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லைன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஹாஸ்டிங் ரேட் வந்து ஃபைல் கவுண்டை பொறுத்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அன்லிமிட்டட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதை வாங்கி அதுக்கப்புறம் ஃபைல் கவுண்ட்னு ஒன்று இருக்கு, இதில் தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இதை தான் நோட் பண்ணணும் அப்படின்றத அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இமெயில் அக்கௌண்ட் அன்லிமிட்டட், ஓகே, மெயிலிங் லிஸ்ட் அதே மாதிரி இது எல்லாமே அன்லிமிட்டட். பட் ட்ரிக் எங்கே வச்சுருக்காங்க? நம்மளுடைய ஃபைல் கவுண்டில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய சி பேனல். எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஹாஸ்டிங் வாங்கினாலும் உங்களுடைய சி பேனல் இந்த மாதிரி தான் இருக்கும். சி பேனல்னா என்ன? கண்ட்ரோல் பேனல் இல்லையா? ஸோ கண்ட்ரோல் பேனல் அப்படின்றது என்னன்னா, இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் எதையாவது நீங்கள் செட் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய செட்டிங்ஸ் போயிட்டு இது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணினீங்கன்னா உங்கள் சிஸ்டம் என்ன ஆகும்? அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் ஆகும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் உங்களுடைய சி பேனலில் நீங்கள் என்ன கஸ்டமைஸ் பண்ணாலும் அது அந்த டொமைன் கஸ்டமைசேஷனாக இருக்கட்டும், இல்லை இமெயிலாக இருக்கட்டும், இல்லை சம்திங் ஃபைல் கவுண்ட் எனிதிங், இது மூலமாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன இருக்குது? கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுப்போம் இல்லைங்களா? இதே மாதிரி தான் அதுவுமே. ஓகே, ஸோ இதே கண்ட்ரோல் பேனலை தான் இங்கே நம்ம என்னென்னு கால் பண்ணுறோம்னா சி பேன். ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஃபைல் மேனேஜர் இல்லையா? இப்போ நான் என்னுடைய வெப்சைட்டில் உங்களுக்கு ஆத்தர் ரோல் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? அந்த ரோலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேர்ட்பிரஸில் உள்ளே போய் டேஷ்போர்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆர்டிகல்ஸ், பேஜஸ், எனிதிங், மீடியா, இமேஜ் ஆட் பண்ணுறது எல்லாம் பண்ணுறீங்க இல்லையா? அது பட் இது என்ன? இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸாக பார்த்த கிளாஸஸில் HTML, CSS எல்லாம் எப்படி யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜ் நம்ம டிசைன் பண்ணுறது. அந்த டைனமிக் பேஜ், ஸ்டாட்டிக்னா ஸ்டாண்டர்டாக இருக்கும், எந்த ஒரு மோஷன் மூமெண்ட் எல்லாம் இருக்காது. டைனமிக் பேஜ் அண்ட் ரெஸ்பான்சிவ் பேஜ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த கான்செப்ட் தான் இது. ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு சப் டொமைன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, சப் டொமைன்னா என்னன்னா ஒரு மெயின் டொமைன் அண்டர் ஒன் மெயின் டொமைனுக்கு கீழே மல்டிபிள் சப் டொமைன் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் அதுக்கேற்ற ஹாஸ்டிங் பிளான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டேட்டாபேஸ் ரிலேட்டட். நம்மளுடைய HTML டெம்ப்ளேட் போட்டிங்க அப்படின்னா டேட்டாபேஸாக இருக்கட்டும், இல்லை மெம்பர்ஷிப் அந்த மாதிரி பேமெண்ட் மோடாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அதனால் இந்த மாதிரி பேமெண்ட் மோட், டேட்டாபேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக HTML டெம்ப்ளேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து சி பேனலில் நம்ம பார்க்க போகிறது டொமைன். இந்த டொமைன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டொமைன் இருக்கு இல்லைங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி கிளிக் பண்ணும்போது இதுதான் என்னுடைய மெயின் டொமைன். திஸ் இஸ் மை மெயின் டொமைன். அது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா பப்ளிக் HTMLனு இருக்கிறது தான் மெயின் டொமைன். அந்த டாக்குமெண்ட் ரூட் எப்படி இருக்கும்? பப்ளிக் HTML. இதை நான் வந்து பாருங்க, எகைன் நான் சி பேனல் ஒன்று எடுத்துக்கிறேன். இங்கே பப்ளிக் HTML அப்படின்றது ஏன் வருதுன்னா, இந்த சி பேனலில் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வாங்க, ஃபைல் மேனேஜர்னு இருக்கு இல்லைங்களா? இதில் தான் நம்மளுடைய டெம்ப்ளேட் இருக்கு இல்லைங்களா? HTML டெம்ப்ளேட்டாக இருக்கட்டும், இல்லை சம்திங் ஜிப் ஃபைலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய டெம்ப்ளேட்டை இதில் இம்போர்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம், எனிதிங் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபைல் மேனேஜர் எடுக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி உங்களுடைய ஃபைல் கான்செப்ட் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை சப்டொமைன். mybloomingtutorial.com சப்டொமைன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளூமிங் டுட்டோரியல் அப்படின்றத என்னுடைய மெயின் டொமைன். அண்டர் த மெயின் டொமைன், சி here they are mentioning this is my main domain. Highlight பண்ணி காமிச்சிருக்காங்க இல்லையா? Under the main domain you can create multiple subdomain இல்லையா? So இந்த இடத்துல my.bloomingtutorial.com அப்படின்றத நான் போட்டிருக்கேன். ஓகே,
ஸோ இந்த மைன்றது தான் நம்மளுடைய கான்செப்ட். இதுக்கு பதிலாக உங்களுடைய நேம்ஸை போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சப்டொமைன் கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகே, ஸோ அடுத்து இன்னொரு டொமைன் பார்த்தீங்கன்னா web.blooming.tutorial. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த டாட்டுக்கு அங்கிட்டு வர்றது எல்லாம் மெயின் டொமைன். அந்த மெயின் டொமைன் தான் இது. அதை என்னன்னு சொல்லுவோம், பப்ளிக் HTML சொல்றோமா, அப்படியே இங்க வாங்க. கீழே பப்ளிக் HTML நீங்க ஒரு கான்செப்ட் ஒன்று தெரியுது இல்லைங்களா, ஜூம் பண்றேன், கீழே வாங்க. இந்த இருக்கு இல்லையா, இதுல செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க இருக்கிறது தான் நம்மளுடைய bloomingtutorial.com. ஓகே, திஸ் இஸ் பப்ளிக் HTML. இதுல தான் அண்டர் எந்த சப்டொமைன் கிரியேட் பண்ணாலும் இந்த பப்ளிக் HTML கீழே தான் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய மெயின் டொமைன் அண்ட் சப்டொமைனுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். ஓகேவா? இப்போ எத்தனை டொமைன் சப்டொமைன் இருக்கு? எனக்கு 2 டொமைன்ஸ் இருக்கு. my.bloomingtutorial.com, web.bloomingtutorial.com. ஓகே, ஆனா இங்க ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன் பாருங்க. என்னுடைய மெயின் டொமைன் bloomingtutorial.com, அதனுடைய ரூட் எது? பப்ளிக் HTML. ஆனா web.bloomingtutorial.comலயும் என்ன இருக்கு? என்னுடைய ரூட் பப்ளிக் HTML. தட் இஸ் ராங். இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த வெப்சைட்டை எடுத்தாலுமே என்னுடைய ப்ளூமிங் டுட்டோரியலுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். ஓகே, ஸோ அதனால இந்த மாதிரி செப்பரேட்டா இருக்கணும். பப்ளிக் HTMLன்றது மெயின் டொமைன் இல்லையா, சப்டொமைன் எடுத்தீங்கன்னா my.bloomingtutorial தான் இருக்கணுமே ஒழிய இந்த சப்டொமைனை நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னுடைய மெயின் டொமைனோட சிங்க்ரோனைஸ் பண்ணிட்டேன். அப்ப என்ன ஆகும், நான் எப்போ ஓபன் பண்ணாலும் அந்த மெயின் டொமைனுக்கு தான் ரீடைரக்ட் ஆகும். இந்த சப்டொமைனை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும், என்னுடைய மெயின் டொமைனுக்கு தான் ரீடைரக்ட் ஆகும். ஓகே, ஸோ அதனால அது அந்த கான்செப்டை நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுல நான் web.bloomingtutorial.com தான் போட்டேன். நல்லா பாருங்க, web.bloomingtutorial.com. see, இதை தான் நான் போடுறேன். என்ன ஆயிருச்சு, என்னுடைய ப்ளூமிங் டுட்டோரியலுக்கு ரீடைரக்ட் ஆயிருச்சு. இதை ஏன் நான் இப்ப சொல்றேன்னா, சப்டொமைன் கிளிக் பண்ணும்போது கிரியேட் பண்ணும்போது நீங்க ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. அந்த விஷயம் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ரீடைரக்ட் ஆயிரும். ஸோ என்ன பிரயோஜனம், சப்டொமைன்ல எது பண்ணாலுமே மெயின் டொமைனுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். ஸோ அந்த எனர்ஜி, உங்க டைம், அந்த டெம்ப்ளேட் எல்லாமே உங்களுக்கு வேஸ்ட் தான் இல்லையா. ஸோ அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் இதை ஓப்பன் பண்ணினேன். இப்போ மெயின் டொமைன் போட்டால் நம்மளுடைய மெயின் டொமைன் வந்துடும். bloomingtutorial.comனா அப்கோர்ஸ் அது வருது. ஆனா நான் சப்டொமைன் போட்டேன் அப்படின்னா அது என்ன ஆயிருது, மெயின் டொமைனுக்கு ரீடைரக்ட் ஆயிருது. ஸோ அந்த இடத்துல தான் நீங்க கவனிக்கணும். ஓகே, இங்க பாத்தீங்களா, இது ரெண்டு பப்ளிக் HTML இருக்கா, இது அப்படி இல்லை பாருங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னொரு டொமைன் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க இல்லையா. எப்படி கிரியேட் பண்றது, டொமைனுக்கு வந்துருங்க. ஹியர் டொமைன், இந்த டொமைன்ல செலக்ட் டொமைன் அண்ட் கிரியேட் அ நியூ டொமைன். ஓகே, ஸோ இப்போ ஏதாவது ஒரு பேர்ல பாருங்க. நான் இப்போ என்ன பண்றேன்னா service.bloomingtutorial.com இப்படின்னு நான் கொடுத்துறேன். ஓகே, இந்த நேம் இதுதான் உங்களுடைய சப்டொமைன், திஸ் இஸ் மெயின் டொமைன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க இதை டிக் பண்ண கூடாது. என்ன சொல்லியிருக்காங்க, ஷேர் டாக்குமெண்ட் ரூட் பப்ளிக் HTMLக்கு போயிரும். என்னதான் எத்தனை சப்டொமைன் நீங்க கிரியேட் பண்ணினாலும் இதை டிக் பண்ணி இருந்தீங்கன்னா bloomingtutorial.comக்கு தான் போகும். நீங்க தீம் போட்டு HTML டெம்ப்ளேட் போட்டு கோடிங், இமேஜஸ், டெக்ஸ்ட் எல்லாம் போட்டு பண்ணியிருந்தாலுமே அது வியூ ஆகாது. ஸோ சப்டொமைன் கிரியேட் பண்ணும்போது யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் டு செக் அன்செக் ஆயிருக்கா அப்படின்னு இந்த இடத்துல நீங்க செக் பண்ணுங்க. டிக் ஆயிருந்தா என்ன ஆயிரும், மெயின் டொமைனுக்கு போயிடும். ஸோ இதை அன்டிக் பண்ணிட்டு நீங்க சப்மிட் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், இந்த இடத்துல கீழே என்ன பண்ணணும், சப்டொமைன் நம்மளுக்கு கிரியேட் ஆயிரும். ஓகேவா, bloomingtutorial.com அப்படின்னு கொடுத்து நான் கிரியேட் கொடுத்துருவேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுடைய சப்டொமைன் எல்லாமே இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அது அட்மினா இருக்கட்டும், சர்வீஸா இருக்கட்டும், கோர்ஸா இருக்கட்டும், கவுன்சிலிங்கா இருக்கட்டும், சப்போர்ட்டா இருக்கட்டும், ஹெல்ப்பா இருக்கட்டும், help.bloomingtutorial.com, support.bloomingtutorial.com, இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய சப்டொமைனை நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா, இங்க பாருங்க கீழே u.bloomingtutorial.com சப்டொமைன் வந்துருச்சு. சக்சஸ், யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட் த நியூ u.bloomingtutorial subdomain. ஓகே,
ஸோ இந்த மாதிரி நீங்க செக் பண்ணிக்கணும். பப்ளிக் HTML இருக்கக்கூடாது. அந்த டிக்கை நீங்க டிக் பண்ணிட்டீங்கன்னா மெயினுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்து இப்ப என்ன பண்ண போறோம்னா, இப்ப சப்டொமைன் கிரியேட் பண்ணியாச்சு இல்லையா? நெக்ஸ்ட் இதே இடத்துல நீங்க என்ன கொடுத்துக்கலாம். இப்ப நீங்க ஃபைல் மேனேஜர் போய் பார்ப்போமா? ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இப்ப மை ப்ளூமிங் டுட்டோரியல் இந்த பப்ளிக் HTML குள்ள வராம வெளியில இருக்கு இல்லையா? அதே மாதிரி இப்ப நான் கிரியேட் பண்ண u.bloomingtutorial.com பப்ளிக் HTML குள்ள மெயின் ரூட்டுக்குள்ள வராம மேல இருக்கணும். ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, இங்க கீழே வந்துருச்சுங்களா? u.bloomingtutorial.com. பிஃபோர் இது இல்ல, இப்ப u.bloomingtutorial.com வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய வெப்சைட் எல்லாத்தையுமே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த bloomingtutorial.comல நம்ம இவ்வளவும் வச்சிருக்கோம் இல்லைங்களா? இது ஆல்ரெடி நாங்க செக் பண்ணது. இப்ப இதுல உள்ள எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ண போறேன். ஓகே, ஸோ என்ன பண்றீங்க, சப்டொமைன் கிரியேட் பண்ணிடுறீங்க. அடுத்து எங்க வாரீங்க, ஒவ்வொரு சப்டொமைனுக்கும் என்ன இருக்கு, மெயின் டொமைனா இருக்கட்டும், சப்டொமைனா இருக்கட்டும், உங்களுடைய இமெயிலை இது மூலமாவும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேனேஜ் கொடுத்தீங்கன்னா எங்க ரீடைரக்ட் ஆகும், ஃபைல் மேனேஜருக்கு ஆகும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க u.bloomingtutorial.com நான் மேனேஜ் கொடுக்குறேன். அதுல உங்களுக்கு ஃபைல் மேனேஜருக்கு போயிடும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபைல் மேனேஜருக்குள்ள வந்துருச்சு இல்லைங்களா? மேல நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல எந்த இடத்துல இருக்கோ அப்படின்றத பாத்துக்கோங்க. மெயின் டொமைனா சப் டொமைனா இதை பார்த்துக்கலாம். ஓகே, எகைன் நான் திரும்ப க்ளோஸ் பண்றேன். பேக். இப்போ நான் வெப் my.bloomingtutorial.com மேனேஜ் கொடுக்குறேன். அடுத்து இந்த இருக்கா, இந்த ரூட் கொடுக்குறேன். அது எங்க போகுது, இந்த இடத்துல யூக்கு பதிலாக இப்போ எங்க என்ன வந்திருக்குன்னு பாருங்க, my.bloomingtutorial.com. ஓகே, ஸோ அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட்ல நீங்க போகலாம். அதுதான் என்ன மெத்தடுனா, இந்த டொமைன் இருக்கு இல்லைங்களா, டொமைன் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. அதுக்கு மேல வந்தீங்கன்னா ஃபைல்ஸ்ல ஃபைல் மேனேஜர் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே டோட்டலா எல்லாமே வந்துடும். பாருங்க, இங்க பப்ளிக் HTML இருக்கு, இங்க my.bloomingtutorial.com இருக்கு, கீழே u.bloomingtutorial.com. செப்பரேட்டா எடுக்கணும்னா தான் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இந்த இதுக்கு மட்டும் போகணும்னா இப்படி நீங்க போய்க்கலாம். ஓகே, வெரி சிம்பிள். நீங்க உங்களுடைய இமெயில் யூஸ் பண்ணி உங்களுடைய நேம்ல நீங்க ஹாஸ்டிங் வாங்கினாதான் cPanel அக்சஸ் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த cPanelல நீங்க எப்படி எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் without any developer help வந்து you can customize your own website, files or documents, anything. ஓகேவா? ஸோ நான் டூ மெத்தட் காமிச்சிருக்கேன். ஃபைல் மேனேஜர் நம்ம எப்படி போகணும் அப்படின்றத. ஓகேங்களா? இப்போ நம்ம எதில் இருக்கோம், u.bloomingtutorial.com. ஓகே, ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் உள்ளதை டெலீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதில் வந்து அப் ஒன் லெவல்னா கொஞ்சம் முன்னாடி மேலே போகும். இந்த பேக் வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் திரும்ப கிளிக் பண்ணீங்கன்னா வந்துடும். பேக்னா பேக் போகும், ரீலோட், செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாம் செலக்ட் ஆகும். அதில் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். ஃபோல்டர் கிரியேட் பண்ணணுமா, ஒரு ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். டீசெலக்ட் இருக்கு இல்லைங்களா, அன்செலக்ட் கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணணுமா, ஸோ ஃபோல்டர் நீங்கள் வந்து எந்த பாத்தில் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ளே நம்ம என்ன பிளகின் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் உங்கள் பிளகின், தீம் எல்லாமே இந்த மாதிரி ஃபைல் மேனேஜர் மூலமாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். ஒன் லெவல் பிஃபோர் நான் முன்னாடி இருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு போகிறேன். செலக்ட் ஆல் கொடுக்குறேன், தென் என்ன கொடுக்குறேன், டெலீட் கொடுத்துட்டு ஸ்கிப் ட்ராஷ் அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ u.bloomingtutorial.com நீங்கள் போட்டு பார்க்குறீங்க. ஒரு வேற ப்ரௌசர் எடுக்கிறேன், இங்க பாருங்க, u.bloomingtutorial.com. ஓகே, ஸோ போட்டு பார்த்தா என்ன வருது, எதுவுமே உள்ள இல்லை, ஆனா இன்டெக்ஸ் ஆஃப்னு வருது இல்லையா? இதுதான் கான்செப்ட். ஏன்னா நம்ம ஃபைல் மேனேஜருக்குள்ள இருக்கனால அந்த இன்டெக்ஸ் அந்த ஃபைல நம்மளுக்கு காமிக்குது. இதே அந்த ஃபைலை நான் வந்து டெலீட் பண்ணாம வச்சிருந்தேன்னு வைங்களேன், என்ன பண்ணும், என்ன ஃபைல் இருக்கோ அதை காமிக்கும். ஓகே, இப்போ நான் பாருங்க இதுல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். பாருங்களேன், வந்துருச்சுங்களா ஃபோல்டர். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன காமிக்குது, இன்டெக்ஸ் ஆஃப்னு காமிக்குதா? ரிஃப்ரெஷ் பண்ணும்போது இப்போ பாருங்க இந்த இடத்துல எந்த ஃபோல்டருமே இல்லை. ரிஃப்ரெஷ் பண்ணும்போது நான் போட்டேன் இல்லைங்களா, அந்த ஃபோல்டர் வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் போடுறோமோ அந்த இடத்துல அது காமிக்கும். இப்போ எதுவுமே இல்லை, அதனால காமிக்கல. ஓகே, ஸோ நல்லா பாருங்க, u.bloomingtutorial.com நான் போடுறேன். இந்த மாதிரி ஏதாவது வெப்சைட் உங்களுக்கு காமிக்குதா? இல்லை.
என்ன காமிக்குது? index.html அதுதான் காமிக்குது. இன்டெக்ஸ் கூட இல்ல. ஓகே. சோ இப்ப பாருங்க, ஆல்ரெடி இன்னொரு நேம் இருக்கு இல்லைங்களா? இன்னொரு சப்டொமைன் இருக்கா? என்ன சப்டொமைன்? my.bloomingtutorial.com. இதை எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன இருக்கு நம்மளுக்கு? தீம்ஸ், பிளகின்ஸ் அண்ட் எல்லாமே இருக்கு பாருங்க. நீங்க டெஸ்ட்ன்ற ஒரு ஃபோல்டர் கூட இருக்கு பாருங்க. ஓகே. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்மளுடைய இன்டெக்ஸ் பேஜை போட்டிருக்கோம். அந்த இன்டெக்ஸ் பேஜ் தான் இது. இந்த இருக்கா index.html. இது இருக்கனால தான் அதை அங்க கொடுக்கும்போது வருது. ஓகே. யா இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். இப்போ எதுவுமே இல்லாம போயிடுச்சு பாத்தீங்களா? ஏன்னா இன்டெக்ஸ்ன்றது இருந்தா மட்டும்தான் ஓபன் ஆகும். ஓகே. இது ரெண்டுலயுமே இப்போ எதுவுமே இல்லை. நல்லா பாருங்க. my.bloomingtutorial.com u.bloomingtutorial.com. ஓகேவா? அடுத்த கான்செப்ட் இதையும் நான் செலக்ட் பண்றேன். டெலிட் கொடுத்துறேன். கன்ஃபார்ம் டெலிட். சி பேனலை எவ்வளோ ஈஸியா நம்ம வந்து அக்சஸ் பண்ணலாம் அப்படின்றதான் இதனுடைய கான்செப்ட். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஏஐ உதவியோட வெப்சைட் ஒன்று ஜஸ்ட் நான் கிரியேட் பண்ணி தாங்க அப்படின்னு கேட்டேன். ஓகே. ஸோ எனக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. என்ன வெப்சைட்ஸ்னா டவுன்லோட்ல பாருங்க. இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே. இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பேஜில் எனக்கு தேவையான மெத்தட், இமேஜஸ் எல்லாம் கொடுத்து நான் வந்து அதுகிட்ட கேட்டேன். அது எனக்கு ஒரு அழகான வெப்சைட்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி தந்திருக்கு. தெரியுது இல்லைங்களா? ப்ளூம் டிஜிட்டல் மாஸ்டர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதுல இமேஜும் கொடுத்துக்கலாம். இது அப்படியே ஸ்க்ரோல் ஆகுற மாதிரி. நெக்ஸ்ட் வை சூசஸ், அடுத்து பாத்தீங்கன்னா அவர் பாப்புலர் கோர்சஸ், வாட் அவர் ஸ்டூடெண்ட் டெஸ்டிமோனியல், தென் த ஃபூட்டர், கான்டாக்ட், தென் ஃபூட்டர். இல்லையா? இது எப்படின்னா ஒரே பேஜ்ல வர மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ எங்க பேஜ் பாத்தீங்கன்னா bloomings.in. இதுல வந்து ஒரே ஹோம்னா கோர்சஸுக்கு தனி பேஜ், லேர்னிங் ஹப்புக்கு தனி பேஜ், கான்டாக்டுக்கு தனி பேஜ். ஆனா இதை செக் பண்ணுங்க. ஹோம்னா அங்க இருக்கும், ஃபீச்சர்னா கீழே போகும், கோர்சஸ்னா கோர்சஸ், டெஸ்டிமோனியல் அண்ட் கான்டாக்ட். தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ ஒரே பேஜ்லயே உள்ள மாதிரி நான் கேட்டு வாங்கியிருக்கேன். ஓகே. ஸோ இது ஜஸ்ட் டிஸ்பிளேக்கு நல்லா இருக்கும். ஆனா உள்ள ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஜாவா ஸ்கிரிப்ட் போட்டு நீங்க பண்றேன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம டேட்டா பேஸ் வந்து மெயின்டைன் பண்றதுக்கும் வெரி டிஃபிகல்ட் HTML டெம்ப்ளேட். ஸோ ஃபார் தட் ரீசன் அதுக்காக தான் வேர்ட்பிரஸ்ல தீம் மெத்தட்ல போறாங்க. ஓகே. ஸோ பண்ணலாம், கோடிங் நாலேஜ் வேணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி SEO ஆப்டிமைஸ்டு கண்டென்ட் இதுல பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஏன்னா இது மேனுவலா பண்றது இல்லையா? அதனால தான் நம்ம பிளகின்ஸ் ரேங்க் மேத்ன்ற ஒரு பிளகின்ஸை வச்சு நம்ம 100% செக் பண்ணி என்ன ப்ராப்ளம், இதுல என்ன பண்ணணும், அதே மாதிரி ஸ்கீமா எல்லாம் போட்டு பண்றோம் இல்லைங்களா? ஓகே. ஸோ ஸ்கீமா ORG இல்லைன்னா நம்ம ரிச் ரிசல்ட் மூலமா செக் பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா? ஸ்கீமா இருக்கா, ரிச் ஸ்னிப்பட்ஸ் இருக்கா, அந்த மாதிரி பார்க்கறது தான் கான்செப்ட். ஓகே. ஸோ அந்த ஒரு தீம்னால தான் நிறைய பேர் அதை ப்ரிஃபர் பண்றாங்க. நோ கோடிங், லோ கோடிங். ஓகே. ஸோ சம்திங் அந்த மாதிரி பண்றாங்க இல்லையா? ஸோ இது வந்து ஏஐ மூலமா நான் கிரியேட் பண்ண ஒரு பேஜ். ஓகேங்களா? இதுக்கு நான் என்ன பேர் கொடுத்துருக்கேன்? டவுன்லோடுல இருக்கு. எங்க இருக்கு? டவுன்லோட்ல இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதை நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளுடைய u.bloomingtutorial.comல நம்ம உள்ள ஃபீட் பண்ண போறோம். ஓகேவா? பிஃபோர் தட் நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்க. u.bloomingtutorial கொடுத்தா என்ன வருது? இந்த மாதிரி இன்டெக்ஸ் பேஜ் தான் வருது இல்லையா? இதுதான் வருது. அதே மாதிரி my.bloomingtutorial கொடுத்தாலும் இதுதான் வருது. my டாட்டை விட்டுருங்க. இப்ப நான் u டாட்ல செஞ்சு காமிக்க போறேன். ஓகேவா? யா. இப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம்? சி பேனல் போயிருவோமா? இங்க இருக்கு சி பேனல். எங்க இருக்கும்? my டாட்ல இருக்கும். நீங்க u டாட்டுக்கு வந்துருங்க. செக் பண்ணிக்கிங்க கரெக்டான இடத்துல தான் இருக்கீங்களா அப்படின்னு இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கு இல்லைங்களா? இது தேவையே இல்லை. நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல நான் என்னுடைய இண்டெக்ஸ் அப்படின்ற HTML ஃபைலை இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம போக வேண்டியது கரெக்டா u.blooming.tutorialல இருந்துக்குங்க. அந்த டைரக்டரியில எம்டியா இருக்கு இல்லைங்களா? அதுல இருந்து நீங்க அப்லோட் கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதுல செலக்ட் நம்ம எந்த பாத்துல வச்சிருக்கோம்? டவுன்லோட்ஸ் இல்லையா? அங்க போறீங்க. இதுல இண்டெக்ஸ்னு இருக்கு இல்லைங்களா? எத்தனை KB? 46 KB தான். ஓபன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் கலர்ல வரணும். வந்ததுன்னா தான் சக்சஸ். கிரீன் கலர்ல வராம உங்களுக்கு ரெட் கலர்ல வந்ததுன்னா தட் இஸ் ஃபெயிலியர். ஓகே.
ஸோ கிரீன் வந்தாலே நெக்ஸ்ட் நீங்க ஹோமுக்கு போகணும் இல்லைங்களா, கீழே கோ பேக் டு ஹோம்னு இருக்கு இல்லைங்களா. ஒன்ஸ் அப்லோடட் ஃபைல் வந்து கிரீன் கலர்ல உங்களுக்கு வியூ ஆச்சுன்னா தென் கிளிக் கோ பேக் டு ஹோம். ஃபைல் மேனேஜருக்கு வந்துருவோம். இப்போ என்ன வந்திருக்கு இந்த இடத்துல, index.html. இப்போ போய் நம்ம செக் பண்ணலாமா. ஓகே, u.blooming இல்லையா. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். சி, என்னுடைய டோட்டல் வெப்சைட்மே வந்துச்சு பாருங்க. இது என்ன ஹாஸ்டிங், லோக்கல் ஹாஸ்டிங். ஏன் லோக்கல் ஹாஸ்டிங் சொல்றேன், என்னுடைய ஃபைல் என்னுடைய லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்கு. லோக்கல் ஸ்டோரேஜ்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல இருக்கு. அதனால தான் இதுக்கு பேர் லோக்கல் ஹாஸ்டிங். கிளவுட் ஹாஸ்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அது சர்வர் ரிலேட்டட் இல்லையா. ஸோ இது மாதிரி இந்த HTML டெம்ப்ளேட்டை லோக்கல் ஹாஸ்டிங்ல வச்சு நீங்க பண்ணலாம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஆனா கிளவுட் ஹாஸ்டிங்லையும் லோக்கல்லையும் வச்சிருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, அது SEO கான்செப்ட். இது வந்து வித்தவுட் SEO கான்செப்ட், ஜஸ்ட் வெப்சைட். உங்க வெப்சைட்டை நீங்க மட்டும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம், உங்களுடைய கஸ்டமருக்கு அனுப்பலாம். ஆனா எந்த ஒரு ரேங்கிங் ஃபேக்டர் கூகுள்ல டிடெக்ட், பிங்க், கூகுள் சர்ச் கன்சோல் யாருக்குமே தெரியாது. ஆனா சர்ச் கன்சோல் எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க பண்றது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு HTML டெம்ப்ளேட் ஃபைலை வச்சு சப்டொமைன்ல ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஹாஸ்டிங்ல இருக்கும். ஓகே, ஸோ இதுல நம்ம வந்து என்னெல்லாம் மாத்தணும், இதுதான் அதனுடையது. ஃபீச்சர்னா ஃபீச்சர் போகுதுங்களா, கோர்சஸ், டெஸ்டிமோனியல் அண்ட் கான்டாக்ட். இதுல எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், எல்லாத்தையும் மாத்தணும் இல்லையா. இதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். HTML அண்ட் CSS சூப்பர்வா நீங்க பார்த்துட்டீங்க. ஐ திங்க் வந்த எல்லாத்துக்குமே HTML தெரிஞ்சிருக்கு. CSS மட்டும் ஸ்லைட்லி அது டெக்கரேஷன்ஸ்க்காக தான். பட் எதை எங்க போடணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். இந்த ஹோம், ஃபீச்சர், கோர்சஸ், டெஸ்டிமோனியல், கான்டாக்ட்லாம் எங்க இருந்து வந்தது, அதுக்கு என்ன கொடுத்தோம், HTMLல AHREF சொல்லி கொடுத்தோமா. A மீன் ஆங்கர், H ரெஃபரன்ஸ் இல்லையா, அது மூலமா தான் இது வந்துச்சு. அதுக்கப்புறம் CSS மூலமா இது என்ன பண்ணியிருக்கோம், ஹோவர் பண்ணி இதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஹோவர்னா மவுஸை மேலே ஏற்றும் போது ஒரு லைன் அண்ட் கலர் மாறுது இல்லைங்களா, தட் இஸ் ஹோவர். எஸ்டர்டே நம்ம இதை பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இதுதான் கான்செப்ட். பார்த்தீங்க இல்லையா, ஒரு HTML ஃபைலை தான் நான் போட்டேன். எங்க போட்டேன், நம்மளுடைய ஃபைல் மேனேஜர். எப்படி போட்டேன், அப்லோட் கொடுத்து இந்த இடத்துல அப்லோட் கொடுத்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. எகெயின் நான் ரிஃப்ரெஷ் பண்ண எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ எனக்கு என்ன கான்செப்ட்னா, ஹோம், ஃபீச்சர்ஸ், கோர்சஸ், டெஸ்டிமோனியல், கான்டாக்ட் எல்லாம் இருக்கு. எனக்கு பிளாக்னு ஒரு மெனுவை நான் இங்கே ஆட் பண்ணணும். நான் ஏன் அதை ஆட் பண்ணணும்னு சொல்றேன்னா, உங்களுக்கு HTMLல AI உதவியோட நீங்க என்னதான் பக்காவான வெப்சைட் எடுத்தாலுமே அதை உங்களுக்கு மாற்ற தெரியுதா, லே அவுட் கரெக்டான இடத்துல செட் பண்ண தெரியுதா, லிங்க் எப்படி அப்ளை பண்றது, அதனுடைய CSS கிளாஸ் ஐடி டைப் செலக்டர் எப்படி செட் பண்றது, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் நீங்க பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த ஒரு கான்செப்டுக்காக ஆல்ரெடி AI கொடுத்துச்சு, போட்டுட்டேன், தட்ஸ் ஆல். நான் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனா ஒரு பேஜ் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். ஒரு பேஜ் இல்லை, நிறைய பேஜ். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹெல்ப், அது மாதிரி ஹெல்ப் பட்டன், இல்லைன்னா சப்போர்ட், கான்டாக்டஸ், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதுல எல்லாமே இருக்கு பிளாகை தவிர. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பிளாக் அதையுமே AI ஹெல்ப்போட ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல எடுத்து வச்சிருக்கேன். இதை நான் ஓப்பன் பண்றேன், உங்களால பார்க்க முடியும். திஸ் இஸ் மை பிளாக். சேம் அந்த தீம் கான்செப்டோட நான் எடுத்திருக்கேன் இல்லைங்களா. உள்ள எதுவுமே இல்லை, சும்மா அந்த ஜஸ்ட் இதுதான். இப்படி ஹோவர் பண்றது காமிக்குது. இதுக்கு மேல லிங்க் எல்லாம் நீங்க தான் செட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இதுக்கு இமேஜஸ், இது கிரேடியன்ட் கலர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. எஸ்டர்டே நம்ம பார்த்தோம், ஆங்கிள் ஃபர்ஸ்ட் கலர் 0%, செகண்ட் கலர் 100%. ஓகே, ஸோ தட் இஸ் இது பிளாக். இதுல வந்து ஒவ்வொரு பேஜஸ் இருக்கா, இதெல்லாம் போகாது, ஜஸ்ட் ஒரு டிசைன் தான். இதுக்கெல்லாம் உயிர் கொடுக்கறது நீங்க தான். ஓகே, அதுக்கு உங்களுக்கு யூ ஹேவ் சம் கோடிங் நாலேஜ். இஃப் யூ ஹேவ் தட் நாலேஜ் ஒன்லி யூ கேன் 100% ஆப்டிமைஸ் யுவர் வெப்சைட். ஓகே, ஸோ அதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல பிளாக்னு எங்கேயும் இல்லை, நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஹோம், ஃபீச்சர், கோர்ஸ், டெஸ்டிமோனியல், கான்டாக்ட் வரையும் தான் இருக்கு, இந்த இடத்துல பிளாக் இல்லை. த சேம் வே கீழேயும் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கேயுமே நம்மளுக்கு குயிக் லிங்க் லிஸ்ட்ல என்ன இல்லை, பிளாக் இல்லை இல்லையா.
இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம், பிளாக் ஆட் பண்ண போறோம். எப்படி ஆட் பண்றது? ஃபைல் மேனேஜர் ஆல்ரெடி அந்த ஃபைல வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த போறீங்க, அப்லோட், ஆல்ரெடி டவுன்லோட்ல நான் வச்சிருக்கேன் இல்லைங்களா? செலக்ட் ஃபைல், அதுல பிளாக் அண்ட் ஓப்பன். கிரீன் கலர்ல வந்துரும் பாருங்க. வந்த உடனே கோ பேக் டு ஹோம். எங்க வந்துட்டோம்? நம்ம இத க்ளோஸ் பண்ணிடலாம். பிளாக்ல வந்துட்டோமா? இப்ப பிளாக்ல வந்ததுக்கு அப்புறம் நான் போய் இங்க நான் ரிஃப்ரெஷ் கொடுக்கிறேன். நல்லா பாருங்க, பிளாக உள்ள போட்டுட்டேன். எப்படி இண்டெக்ஸ போட்டோன்னு இது வந்துச்சோ, பிளாக்னு போட்டதுக்கு அப்புறம் எங்கேயாவது வந்திருக்கான்னு நீங்களே பாருங்களேன். கான்டாக்ட், டெஸ்டிமோனியல், கோர்சஸ், ஃபீச்சர், ஹோம் தான் இருக்கு. மேலே என்ன இருக்கு? ஹோம், ஃபீச்சர்ஸ், கோர்சஸ், டெஸ்டிமோனியல், கான்டாக்ட். யூ கேன் see இங்க எந்த இடத்துலயுமே எனிவேர் யூ கான்ட் see the பேஜ் பிளாக். ஓகே. ஸோ எங்கேயுமே இல்லை பாருங்க. கீழே கூட பாருங்க, யூ டோன்ட் ஹேவ். ஓகே. ஸோ இப்போ இதை எப்படி உள்ள நம்ம ஃபைல் மேனேஜர்ல வந்துருச்சு. இண்டெக்ஸ் கொடுத்து ரிஃப்ரெஷ் கொடுத்தோன்னே எல்லாம் வந்துச்சு இல்லை மேம், இது ஏன் வரலன்னா திஸ் இஸ் செப்பரேட் பேஜ். ஓகே. இந்த செப்பரேட் பேஜை மேலே எப்படி ஆட் பண்றது, அதை எங்க வந்து நம்ம எடிட் பண்றது? ஓகே. ஸோ இந்த ஃபைலை எடிட் பண்றோம்னா நேற்று நம்ம இதில் பார்த்தோம், நோட்பேட்ல பார்த்தோமா? நோட்பேட்ல நம்ம நோட்பேட்ன்றது டெக்ஸ்ட் எடிட்டர் இல்லையா? ஆனா இந்த சி பேனலுக்குள்ளேயே நீங்க மாத்தணும் அப்படின்னா நீங்க இத நோட்பேட்ல எகைன் மாத்துனீங்கன்னா எகைன் இதை டெலிட் பண்ணிட்டு திரும்ப அப்லோட் கொடுத்து அந்த மாத்தின சேஞ்சஸ் உள்ள ஃபைலை திரும்ப அப்லோட் பண்ணணும். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஓகே. இதை நீங்க என்ன பண்ணிடுவீங்க, க்ளோஸ் பண்ணிடலாம். யா, இந்த இன்டெக்ஸ்னு இருக்கு இல்லைங்களா? இதை நம்ம நோட் சேஞ்ச் பண்ணணும்னா எங்க சேஞ்ச் பண்ண முடியும்? நோட்பேட் எடுத்துக்கிறேன். ஓகே. யா, இதுல இதை டிராக் பண்ணி வச்சாலே வந்துடும் பாருங்க. கோடிங் எல்லாம் வந்துருச்சு. இந்த இடத்துல நான் ஒரு மெனு ஆட் பண்ணணும். என்ன மெனு? பிளாக் இல்லையா? அதை எங்க ஆட் பண்ணுவீங்க? கீழே இதெல்லாமே ஸ்டைல், சிஎஸ்எஸ் பாருங்க எவ்வளவு வேலை கொடுத்துருக்காங்க. லீனியர் இல்லையா? கிரேடியன்ட் கலர் சொன்னமா, ஆங்கிள், ஆரம்ப கலர், ஃபினிஷிங் கலர். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டே இருக்கீங்க. எங்க மெனு வந்து அப்ளை ஆகும்னா இந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு பாடி டேக் த மெயின் செக்ஷன் ஆரம்பிக்குது இல்லையா? இங்க இருந்து இதுல தான் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஜூம் பண்றேன் பாருங்க. ஹோம், ஃபீச்சர்ஸ், கோர்சஸ், டெஸ்டிமோனியல் அண்ட் கான்டாக்ட் இருக்கு இல்லைங்களா? அதே தான் இங்கேயும் இருக்கு. ஹோம், ஃபீச்சர், கோர்சஸ், டெஸ்டிமோனியல், கான்டாக்ட். இப்போ இந்த நோட்பேடில் எங்க ஆட் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? யூஎல்னா என்ன? அன்ஆர்டர் லிஸ்ட் இல்லையா? அது எல்ஐல ஏ வந்து ஆங்கர் பாயிண்ட். எல்லா மெனுக்குமே இந்த மாதிரி ஆங்கர் பாயிண்ட் யூஸ் பண்ணி ஹெச்ஆர்இஎஃப் யூஸ் பண்ணி தான் நீங்க பண்ணணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்றேன். லாஸ்டா என்ன பண்ணணும்? பிளாக் இல்லையா? என்ட்ரு அடிக்கிறேன், டேபை தட்டி வாரேன். கரெக்டா அலைன் பார்த்துக்கோங்க, அப்பதான் வரும். கொஞ்சம் பேக். இந்த இடத்துல எல்ஐ லிஸ்ட் ஐட்டம், இன்சைட் த லிஸ்ட் ஐட்டம் ஐ எம் கிவிங் ஏ ஹெச்ஆர்இஎஃப் ஹைப்பர் ரெஃபரன்ஸ் இல்லையா? ஹெச் ரெஃபரன்ஸ். இதுல நீங்க டபுள் கோட்ஸ் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிங்க இப்போதைக்கு. ஓகே. பிஎல்ஓஜி பிளாக் டாட் ஹெச்டிஎம்எல். சாரி, இந்த இடத்துல பிளாக்னு கொடுத்துடணும். இங்க அந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல் நேம் என்ன? பிளாக் டாட் ஹெச்டிஎம்எல் இல்லையா? சிஎஸ்எஸ் நேத்து சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ன்ற ஒரு ஃபைலை அங்க நம்ம என்ன பண்றோம், தேர்ட் எக்ஸ்டர்னல் லிங்கா நான் ஆட் பண்ணும்போது சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் மாதிரி இங்க எக்ஸ்டர்னலா ஒரு பேஜை ஆட் பண்ணும்போது அந்த பேஜினுடைய நேம் என்ன? டவுன்லோட்ல பார்த்தா தெரியும் இல்லையா? பிளாக் டாட் ஹெச்டிஎம்எல். ரைட் கிளிக் பண்ணி பாருங்க, என்னது? பிளாக் டாட் எக்ஸ்டென்ஷன் என்னதுன்னா ஹெச்டிஎம்எல் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கணும். அடுத்து நீங்க ஆங்கர் பாயிண்ட க்ளோஸ் பண்றீங்க, லிஸ்ட் ஐட்டத்தை க்ளோஸ் பண்றீங்க. சேவ் பண்ணிடலாமா? கண்ட்ரோல் எஸ் நான் கொடுத்துட்டேன். இங்க பாருங்க, ஃபைல் போய் நான் சேவும் பண்ணிட்டேன். இப்ப இந்த இடத்துல நான் ரிஃப்ரெஷ் பண்றேன், அதே ஃபைல தான். ஆனா இங்க எங்கேயாவது பார்க்க முடியுதா பிளாக்? இல்ல. குயிக் லிங்க்ஸ் வாங்க, இங்க எங்கேயாவது பார்க்க முடியுதா? இல்ல. என்ன காரணம்? நான் இன்சைடு த சி பேனலுக்குள்ள நான் மாத்தல. என்ன பண்ணிருக்கேன்? நோட்பேட்ன்ற எக்ஸ்டர்னல் டெக்ஸ்ட் எடிட்டர்ல நான் மாத்திருக்கேன். திரும்ப நான் என்ன பண்ணணும்? நோட்பேடில் நான் மாத்தினா
இந்த இண்டெக்ஸை டெலீட் பண்ணிட்டு எகெயின் அந்த ஃபைலை நான் திரும்ப அப்லோட் பண்ணாதான் அந்த சேஞ்ச் வரும். எவ்வளோ பெரிய வேலை பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு ஈஸியாக பண்ணணும்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. ஓகே, அனதர் அப்படியே நீங்கள் கீழே வாங்க. குவிக் லிங்க்ஸ் கண்டுபிடிக்கிறேன். மெனு கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? அடுத்து குவிக் லிங்க்ஸ் இங்கே இருக்குது. குவிக் லிங்க்ஸ் இந்த இருக்கா, கீழேயும் வரணும் இல்லைங்களா? அதே மாதிரி நான் ஆட் பண்ணுறேன். எல்ஐ லிஸ்ட் ஐட்டம் ஆங்கர் பாயிண்ட் ஹெச்ஆர்இஎஃப் இந்த இடத்துல blog.html என்ன நாங்கள் காமிக்கணும்? பிளாக். ஆங்கர் பாயிண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க, லிஸ்ட் ஐட்டத்தை க்ளோஸ் பண்ணுறீங்க. சேவ் பண்ணுறேன். உங்கள் முன்னாடியே ஷார்ட்கட் பண்ணுறதுனால தெரியல, அதனால் இங்கே ஃபைல் போய் நான் சேவ் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய u.html இப்போயும் நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். எதுவும் காமிக்குதுங்களா? இல்லை இல்லையா? இங்கேயும் காமிக்கல. let us check in the quick links. இங்கேயும் இல்லை. ஓகே, ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக இப்படி பண்ணாதீங்க. ஓகே, எது பண்ணக்கூடாதோ அதை நான் எலாபரேட்டாக சொல்லிட்டேன்னா உங்களுக்கு டைம் மிச்சம். ஓகே, அந்த வேலையை நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதுக்காக நீங்கள் மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க. எது பண்ணணுமோ அது கரெக்டாக பண்ணிடுவீங்க. எது பண்ணக்கூடாது, பண்ணினா என்ன விளைவுன்னு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அலர்ட்டாக இருக்கும் உங்கள் மைண்ட். ஓகே, இதை பண்ணால் நம்ம இதை பண்ணணும், ஸோ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சுக்குவீங்க. அதனால தான் நீங்கள் எதை பண்ணக்கூடாதுன்றதை நான் முதல் சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்க. பிளாக்ல போய் மாற்றணுமா? இல்லை இல்லை, நம்மளுடைய மெயின் பேஜ் எது? எப்பயுமே நீங்கள் ஃபைல் மேனேஜரில் ஒரு வேர்ட்பிரஸ் தீம் போட்டாலோ இல்லை HTML டெம்ப்ளேட் போட்டு பண்ணினாலோ index.htmlனு இருந்தால் மட்டும்தான் அந்த பேஜில் காமிக்கும். இப்போ நான் இந்த இண்டெக்ஸை ரீநேம் பண்ணிடுறேன். இப்போ வந்து நல்லா பாருங்க, நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த பேஜ் வரும் பாருங்க, ஏன்னா இண்டெக்ஸில் இருக்குது. ரிஃப்ரெஷ் எவ்வளோ கொடுத்தாலுமே அந்த பேஜ் வருது இல்லைங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இண்டெக்ஸ் நேமை நான் மிஸ்டேக் பண்ணுறேன். இப்படி பண்ணிட்டேன். ஓகே, இப்போ போய் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு நல்லாவே தெரியுது index.htmlன்றது தான் the மெயின் பேஜ். அது இருந்தால் தான் உங்களுக்கு வியூ ஆகும். நான் ஏன் இதை போட்டு காமிச்சேன்னா index.htmlனு கொடுக்காம நிறைய பேர் டெம்ப்ளேட் இம்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் index.htmlனு மெயின் பேஜை ஹோம்னு இருந்தால் கூட உங்களுக்கு காமிக்காது. என்னன்னு இருக்கணும்? index.htmlனு இருக்கணும். ஓகே, ஸோ எகைன் நான் இதில் போகிறேன், ஹோம்னு மாற்றுறேன். இந்த இண்டெக்ஸுக்கு பதிலாக என்னன்னு மாற்றுறேன்? ஹோம். என்டர். ஓகே, ஸோ இங்கே வர்றீங்க, இந்த இடத்துல ரிஃப்ரெஷ் பண்ணுறீங்க. என்ன காமிக்கலை? நம்மளுடைய வெப்சைட் காமிக்கலை. நல்லா பாருங்க, இந்த மிஸ்டேக்கை மட்டும் நீங்கள் பண்ணிடக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன பேஜ் எடுத்தாலுமே அந்த பேஜில் உங்களுக்கு index.html இருக்கணும். இப்போ போய் மாற்றலாமா? ரீநேம் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கொடுக்கலாம், இல்லைன்னா இதுலேயும் கொடுக்கலாம். டபுள் கிளிக் பண்ணாலே மாறிடும். இண்டெக்ஸ். ஓகே, யா, இப்போ ரிஃப்ரெஷ். see the changes. ஓகே, வெல் டன். நல்லா வந்துருச்சு இல்லைங்களா? அதனால இந்த கான்செப்ட் நல்லா பார்த்துக்கங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த blog.html உள்ளே ஏற்றிட்டேன் இல்லையா? ஸோ இது எங்கே இருக்குது? நம்மளுடைய cPanel இருக்குது, ஹாஸ்டிங்குள்ள இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல index.html நம்ம என்னதான் ரிஃப்ரெஷ் பண்ணாலும் நோட்பேட்ல மாற்றினா அந்த பிளாக்ன்றது மெயினுக்கும் வரல, குயிக் லிங்க்ஸுக்கும் வரல. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? அந்த index.html இந்த cPanel ஃபைல் மேனேஜர்லேயே எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பாருங்க. ஓகே, index.html செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கு பாருங்களேன், இந்த மெயின் ஃபைல் ஃபோல்டர் காப்பி மூவ்க்கு நேராக எடிட் அண்ட் எடிட். இதில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய சேஞ்சஸ் லைவாகவே திரும்ப அப்லோடு ரீஅப்லோட் பண்ண தேவையில்ல, லைவாகவே எங்கே காமிக்கும்? உங்களுடைய வெப்சைட் வியூவில் காமிக்கும் லைவாக. இப்போ நான் என்னதான் நோட்பேடில் மாற்றிருந்தாலும் இதை திரும்ப ரீஅப்லோட் பண்ணணும். ஸோ டோட்டல் டைம் வேஸ்ட் இல்லையா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, நான் இங்கே வந்துட்டோமா? என்ன பண்ணினேன்? எடிட் கொடுத்தேன், வேற ஒன்றும் கொடுக்கல. நல்லா பாருங்க, க்ளோஸ் பண்ணிட்டு index.html செலக்ட் பண்ணேன், எடிட் அண்ட் எடிட். தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். டாக்குமெண்ட் டைப்ன்றது ஒரு பில்டிங் பர்மிட், இது லாங்குவேஜுக்காக, இது யூனிவர்சல் டிரான்ஸ்லேட்டர், இது வந்து மொபைல் யூசபிளுக்காக இல்லையா? எல்லா டிவைஸுக்கும் நம்ம கன்சிஸ்டன்ஸாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக. இங்கே பாருங்க, இதுதான் CSS ஃபாண்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஃபாண்ட் வந்து தேர்ட் பார்ட்டி மூலமாக எக்ஸ்டர்னல் லிங்க் மூலமாக நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா?
இது வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ், இது எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்லையும் பண்ணியிருக்காங்க, இன்டர்னல்லையும் பண்ணியிருக்காங்க. இதுல ரீசெட் பேஸ்ட் ஆகி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் வேரியபிள் இப்படியே எடுத்துட்டே வாங்க. ஓகே, சிஎஸ்எஸ் பாருங்க அவ்வளோ கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. இங்க லைன் நம்பர் முதற்கொண்டு காமிக்கும். நோட் பேட்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. ஆனா நோட் பேட் பிளஸ் பிளஸ்ல என்ன ஆகும் உங்களுக்கு, அதெல்லாம் காமிக்கும். ஓகே, அப்படியே எடுத்துட்டு வாங்களேன். இங்க இருக்குங்களா, இதுதான் த நேவ் மெனு. ஓகே, நேவிகேஷன் மெனு. இந்த இடத்துல நான் அங்க பண்ண மாதிரி HTML பண்ண மாதிரியே நான் கொடுக்குறேன். லிஸ்ட் ஐட்டம், ஏதாவது எரர் இருந்ததுன்னா இந்த மாதிரி இன்ட் போட்டு சைடா காமிக்குதுலாம். எக்ஸ்பெக்டட் டேக் நேம் காட் சம்திங் எல்ஸ் இன்ஸ்டன்ட். ஸோ 963 அந்த லைன்ல இருக்கு. ஓகே, HREF நான் 2 கோட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இந்த இடத்துல பிளாக் கொடுக்குறேன். ஓகே, பிளாக் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இங்க க்ளோசிங்கும் வந்துருச்சு பாருங்க. நான் ஓப்பனிங் பண்ணோன்னு இங்க க்ளோசிங்கும் வந்துருச்சு. இப்போ நான் சேவ் சேஞ்சஸ், இங்க பாருங்க நல்லா என் மவுஸ் மூவ் ஆகுது பாருங்களேன். யூஸ் லெகசி எடிட்டர் பக்கத்துல க்ளோஸுக்கும் இடையில சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இது சேவ் ஆயிடுச்சு. நீங்க கீழே கிரீன் கலர்ல காமிக்குது இல்லைங்களா. இப்ப நம்ம உள்ள நான் எந்த லிங்க்கும் கொடுக்கல, நல்லா பாருங்க. உள்ள நான் லிங்க் கொடுக்கல, ஜஸ்ட் எனக்கு மெனுவில் இந்த நேம காமின்னு கொடுத்துருக்கேன். காமிக்குதான்னு செக் பண்ணுவோமா. ஓகே, இதுதான் இதனுடைய கான்செப்ட். இதை கொஞ்சம் ஸ்மால் பண்ணிக்கிறேன், ரிஃப்ரெஷ் பண்றேன். சி பிளாக்ன்றது காமிக்குது பாருங்க. இதுதான் கான்செப்ட். அந்த பிளாகுக்குமே இந்த எஃபெக்ட் எல்லாமே அப்ளை ஆகுது. ஜூம் பண்ணலாமா. ஓகே, சி. ஆனா குவிக் லிங்க்ஸ்ல வந்திருக்காது. ஏன்னா நான் குவிக் லிங்க்ஸுக்கு ஒன்றும் கொடுக்கல. அது செப்பரேட், இது செப்பரேட். ஹோம் ஃபீச்சர் கோர்சஸ் டெஸ்டிமோனியல் இல்லையா. இப்போ என்ன பண்றேங்க, அதே லைவ் சேஞ்சில் பிளாக்னு கொடுத்தோம் இல்லைங்களா. இந்த பிளாக் கிளிக் பண்ணி பாருங்களேன். இதுல ஏதாவது லிங்க் கொடுத்தோமா, இல்லை. அப்ப என்ன வரும், அதே ஹோம் பேஜ் தான் வரும். பிளாக்ல என்ன வரும், எந்த லிங்க்கும் கொடுக்கலனா அதே ஹோம் பேஜ் தான் வரும். சம்டைம்ஸ் 404 எரர் பேஜ் வரும். ஓகேங்களா, நல்லா பாருங்க. நான் எந்த ஒரு லிங்க்கும் கொடுக்கல, உங்க முன்னாடி தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஓகே, இதை நல்லா ஜூம் பண்ணிக்கலாம், அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஓகே, இங்க பாருங்க, நான் லிங்கே கொடுக்கல பாருங்க. இப்போ நான் லிங்க் கொடுக்க போறேன். லிங்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி பாருங்க மெயின் பேஜுக்கு தான் போகுது என்ன கிளிக் பண்ணாலும். இப்ப blog.html அதை தான் நான் உள்ள சி பேனல்ல என்ன கொடுத்துருக்கீங்களோ நேம் மாறாம கொடுங்க. சி பேனல்ல என்ன கொடுத்துருக்கீங்க, BLOG blog, அதே நேம் அங்க இருக்கணும். அதுதான் இதனுடைய கான்செப்ட். ஓகேவா. ஓகே, இங்க இருக்கு இல்லையா. இந்த இடத்துல BLOG blog.html சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம வியூ பார்க்க போறோம். ரிஃப்ரெஷ் பண்ணிருங்க. மெயின் பேஜ் தான் காமிக்கும். ஆனா பிளாக்னு கிளிக் பண்ணும்போது இப்போ பிளாகுக்கு போயிரும் பாருங்க. வந்துருச்சா. ஹோம் பேஜ் இங்க இருக்கு. அடுத்து என்ன இருக்கு, பிளாக், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதுல மார்ச் 15 பிரியா சர்மா 12 கமெண்ட்ஸ், ரீட் மோர்னு கொடுத்தா அங்க போற மாதிரி. இது எல்லாமே நீங்க பிளாகுக்கும் எடிட் கொடுத்து அந்த பேஜுக்கு நீங்க செட் பண்ணணும். இருக்கு இல்லைங்களா. இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ நீங்க ஹோம் கொடுத்தீங்கன்னா ஹோமுக்கு போயிடும். இதே குவிக் லிங்க்ஸ் பாருங்க. குவிக் லிங்க்ஸ்ல எதுவும் இருக்கா, இல்ல, ஒண்ணுமே வரல இல்லையா. ஏன்னா நம்ம ஆட் பண்ணல. எகைன் இதை ஸ்மால் பண்ணிடுறேன், ஏன்னா எனக்கு தேடுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அப்படியே கீழே வாங்க, குவிக் லிங்க்ஸ் சைடு இங்க இருக்கு, குவிக் லிங்க்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல நான் குவிக் லிங்க் ஆட் பண்றேன். எல்ஐ கொடுத்த உடனே இதுல க்ளோஸ் எல்ஐ வந்துருச்சு பாருங்களேன், எவ்வளவு ஈஸி பாருங்க. ஆனா நான் நோட் பேட்ல கொடுத்தேன் பாருங்க, எனக்கு எதுவுமே வரல. என்ன வரல, எல்ஐ கொடுத்தா நான் தான் க்ளோஸ் பண்ணணும். அந்த டேகை என்ன பண்ணணும், அந்த ஆர்டர் படி நான் தான் க்ளோஸ் பண்ணணும். என்ன அடிச்சாலுமே அது வராது இல்லையா. ஆனா இந்த ஃபைல் மேனேஜர் எடிட்டிங்ல கொடுத்தீங்கன்னா ஏ கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், அங்க ஏ வந்துடும். க்ளோசிங் ஏ அங்க வந்துடும் க்ளோஸ் பண்ண உடனே. இதுல என்ன கொடுக்கணும், நம்ம blog.html. ஓகே, இப்போ க்ளோசிங் ஏ அதுவே வந்துருச்சு பாருங்களா. இந்த இடத்துல பிளாக், சேவ் சேஞ்சஸ். இப்போ போய் நம்ம வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்க போறோம் இல்லையா. ஏ ஸ்மால் பண்ணிக்கங்க, ரிஃப்ரெஷ். சி இங்க வந்துருச்சா பிளாக். ஓகே, கான்டாக்ட் வரையும் தான் இருந்தது பிளாக். இப்போ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ஒவ்வொரு பேஜையும் ஏஐட்ட கொடுத்து நீங்க எடுத்துக்கலாம். ஆனா உள்ள வந்து டேட்டாபேஸ் ரிலேட்டட் இல்ல வந்து உங்களுக்கு பேமெண்ட் மோட் சம்திங் அதெல்லாமே பண்ண முடியாது. வெரி வெரி டிஃபிகல்ட். ஓகே, ஸோ அதனால SEO ஆப்டிமைஸ்டு கண்டென்ட்டாகவும் இது இருக்காது. ஜஸ்ட் மேனுவல் டிசைனிங் மாதிரி. பட்
சூப்பர் ஃபாஸ்டா ஓபன் ஆகும். அதுதான் இதனுடைய கான்செப்ட். ஏன்னா அதுல பிளகின்ஸ் எல்லாம் வச்சு நம்ம போடுறோமா வேர்ட்பிரஸ் தீம்ல, அப்ப இட் வில் டேக் சம் டைம், ஃபைல் கவுண்ட் அதிகமாகும். இதுல ஃபைல் கவுண்ட் ரொம்ப கம்மி, ஏன்னா HTML. அப்ப சூப்பர் ஃபாஸ்ட்னு நான் ஏன் சொல்றேன்னா, வெரி ஃபாஸ்ட் இல்ல, சூப்பர் ஃபாஸ்ட்னா ஈஸியா, ரொம்ப ஈஸியா அப்பியர் ஆகும். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க வெப்சைட்லயே சில பேஜஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, நார்மலா HTML பேஜஸா வச்சிருப்பாங்க. ஆனா எல்லா பேஜஸையும் வச்சிருக்க முடியுமானா முடியாது. இப்ப எங்களுடைய இதெல்லாம் டேட்டா பேஸ் இல்லையா, நீங்க ஜாயின் பண்றீங்க, எனக்கு பே பண்றீங்க, அந்த பேமெண்ட் அதுல ஆட் ஆகும். உங்களுடைய டேட்டா பேஸ், நீங்க எப்ப ஜாயின் பண்ணீங்க, என்ன கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்க கம்ப்ளீட்டா, பெண்டிங்கா, இல்ல வார்னிங்கா, எனிதிங் எல்லாமே அது ரிலேட்டடா வருது இல்லைங்களா, அதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, இதுல தாராளமா நீங்க மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்க, இதுல இப்ப பிளாக்ல எதுவும் மாத்தணும், இங்க எக்ஸ்ப்ளோர் கோர்சஸ் இருக்கா, அது கொடுத்தோம்னா இங்க வருது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணும்போது என்ரோல் நவுக்கு என்ன வருது, ஒண்ணுமே வரல பாத்தீங்களா. இதுக்கு இப்ப நீங்க லிங்க் கொடுக்க போறீங்க. எங்க போறீங்க, இதே எடிட்ல தான் why choose our popular courses, our popular coursesல இருக்கு. why choose blooming இருக்கு இல்லைங்களா, why choose இருக்கு இல்லையா, எங்க இருக்கு, இங்க இருக்கு இல்லையா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் லேர்னிங், இதெல்லாம் ஹோவர், மவுஸ் ஹோவர் கொடுத்தா இந்த மாதிரி வர மாதிரி, அதுக்கு என்ன இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ why chooses அப்படியே நீங்க வாரீங்க. இங்க ப்ராக்டிக்கல் லேர்னிங்க்கு இந்த கிளாஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்க, ஃபீச்சர் கிரீட், ஃபீச்சர் கார்டு, ஃபீச்சர் ஐகான், ஃபாஸ்ட் சார்ட் லைன் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் அதனுடைய அடுத்த அவர் பாப்புலர் கோர்ஸ். இந்த இடம் தான் எனக்கு தேவை. இதுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாஸ்டரி இங்க இருக்கு இல்லைங்களா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாஸ்டரியில என்ரோல் நவுன்னு ஒரு பட்டன் இருக்கா, கண்டுபிடிங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், AHREF இங்க இருக்கு இல்லைங்களா, கிளாஸ் பட்டன் கோர்ஸ், இதுதான் அது. இந்த இடத்துல தான் என்னுடைய கோர்ஸை நான் கொடுக்க போறேன். இப்ப பாருங்க, ஸோ இந்த இடத்துல இதுதான் நம்மளுடைய கோர்சஸ். இதனுடைய காப்பி பண்றேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்றேன். ஓகே, இப்ப சேவ் சேஞ்சஸ் கொடுத்துடுறேன். பிஃபோர் நம்மளுக்கு எதுவும் ஓப்பன் ஆகல இல்லையா, இப்ப ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. என்ரோல் நவ் கொடுத்தோன்னே இப்ப எங்க போகுது, என்னுடைய கோர்ஸுக்கு வந்துருச்சு. இதுக்கு என்ரோலுக்கு கொடுத்தா எதுவும் வரல, இதுக்கும் எதுவும் வரல. ஆனா இதுல வந்து அதே பேஜ்ல ஓப்பன் ஆகுது. அப்படி ஓப்பன் ஆகக்கூடாது. டார்கெட் blank விண்டோ அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா நியூ விண்டோல ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்றோம். பாத்தீங்களா, இந்த பேஜ் அப்படியே தான் இருக்கு, அடுத்த பேஜ்ல ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எடிட் பண்றதுக்காவது நீங்க வந்து அந்த நாலேஜை லைட்டா லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இங்க மாத்தணும் இப்ப தெரியும். பாருங்களேன், நீங்க இவ்வளோ பெரிய கோடிங்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஆனா HTML CSS பார்த்ததுக்கு அப்புறம் எதை எங்க மாத்துறதுன்னு ரொம்ப அழகா பண்ணிடுவீங்க. அதுதான் கான்செப்ட். ஓகே, அடுத்து இங்க ஒரு என்ரோல் இருக்கு இல்லைங்களா, இந்த என்ரோலுக்கும் நம்ம என்ன பண்றோம், இந்த பேஜை கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா ஆன்லைன், இந்த பேஜை கொடுத்துட்டு இதை காப்பி பண்ணிக்கிறேன். என்னுடைய cPanel ஃபைல் போயிடுறேன். அதே மாதிரி டார்கெட் நியூ விண்டோ, டார்கெட் blank சேஞ்சஸ். ஓகே, அதே மாதிரி அடுத்த கோர்ஸுக்கு என்ன பண்றேன்னா, அதே என்ரோலுக்கு என்னுடைய வேற கோர்சஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இல்லைன்னா என்னுடைய வேற வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, bloomingtutorial.com, அந்த வெப்சைட்டையே நான் கொடுத்துக்கலாம். அதை காப்பி பண்றேன், இந்த இடத்துல கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ சேவ் சேஞ்சஸ், இதுல ஒரு டார்கெட் போடாம விட்டுட்டேன், blank. ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்களா, கிளாஸஸ் ஒரு கலர், ஆங்கர் பாயிண்ட் ஒரு கலர், ப்ராப்பர்ட்டி ஒரு கலர், வேல்யூ ஒரு கலர்லாம் இருக்குது பாருங்களேன். இவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்களேன். கரெக்டா ஈஸியா கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்து இதை ரிஃப்ரெஷ் பண்றேன். இப்ப நீங்க போய் பாருங்களேன், இது கொடுத்தோம்னா நம்மளுடைய ப்ரீ ரெக்கார்டட் கோர்ஸுக்கு, இதை கொடுத்தா நம்மளுடைய லைவ் கோர்ஸுக்கு போகும் பாருங்க. இதை கொடுத்தனா என்னுடைய bloomingtutorial.com வெப்சைட்டுக்கு போகும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேஜஸ்ல கரெக்டா எதை எங்க போடணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களுடைய வெப்சைட்ல HTML டெம்ப்ளேட் போட்டு நீங்க மாத்த தெரிஞ்சிருந்தா that will be better. ஓகே, எப்பயுமே உங்களுக்கு cPanel இருக்கு இல்லைங்களா, அந்த cPanelல எல்லாமே மாத்துறது ஈஸி தான். ஆனா the whole வெப்சைட் சம்டைம்ஸ் ஓப்பன் ஆகலன்னு வைங்களேன். இப்ப வேர்ட்பிரஸ்ல டேஷ்போர்ட்ல போய் நீங்க ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதுனீங்களா, சம்டைம் அந்த வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டே ஓப்பன் ஆகாது. ஸோ அந்த டைம் நாங்க என்ன பண்ணுவோம்னா,
இந்த ஃபைல் மேனேஜருக்குள்ள வந்து தான் நம்ம பப்ளிக் HTML மெயின், இதான் மெயின். அந்த மெயினுக்குள்ள WP கண்டென்ட்டுக்குள்ள என்னெல்லாம் ப்ராப்ளம், என்னென்ன பிளகின்ஸ் எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கும். WP கண்டென்ட்ல இங்க இருக்குல்லைங்களா, பிளகின்ஸ், லாங்குவேஜ், ஃபாண்ட், கேஷ், இதுல பிளகின்ஸ் எடுத்துக்குவாங்க. இதே மாதிரி என்ன பிளகின்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் அப்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஓகே, ஸோ வெப்சைட் ஒன்ஸ் ஓப்பன் ஆகலைன்னா இந்த ஹாஸ்டிங்ல உள்ள ஃபைல் மேனேஜர் மூலமா தான் நீங்க எல்லாமே பண்ணணும். ஓகே, இதை நான் ரொம்ப பெஸ்டா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துட்டேன். நீங்க ஒரு ஹாஸ்டிங் ஓன் பண்ணி வாங்குனீங்கன்னா உங்களால அந்த சி பேனலை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ இந்த கண்ட்ரோல் பேனல் மூலமா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நீங்க பார்த்தீங்க இல்லையா. ஸோ இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, நம்ம இப்போ செட் பண்ணது என்னது, u.blooming tutorial இல்லையா, அந்த இதுல நீங்க போடுறது. ஓகே, ஸோ இதுல போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், இண்டெக்ஸ். இப்போ பிளாகுக்கு எடிட் கொடுத்து தான் நம்ம பண்ணோம் இல்லைங்களா, இண்டெக்ஸுக்கு எதுவுமே நம்ம பண்ணல. இண்டெக்ஸ் பேஜ் வந்து அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த இண்டெக்ஸில் இந்த இடத்துல மொபைல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் ஏதாவது இமேஜ் கொடுக்கணும்னா அதே மாதிரி தான் சேம் இண்டெக்ஸில் வச்சுட்டு எடிட் கொடுத்துருங்க. எடிட் கொடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய இமேஜஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிஎஸ்எஸ் பேஜஸ் இருக்குது பாருங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா இமேஜஸ், லோகோ மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்து இதில் மாற்றிக்கணும். இமேஜ் எங்கே இருக்குது. ஓகே, ஸோ கண்ட்ரோல் F கொடுத்து ஐஎம்ஜி இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வருது இல்லைங்களா, இது ஒரு இமேஜ். இமேஜ் மெத்தடில் அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆல்ட்டுன்றது எதுக்கு HTML நம்மளே போடுறோம் அப்படின்னா, இமேஜுக்கு ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, வேர்ட்பிரஸ் மீடியாவில் என்ன கொடுக்குறீங்க, இமேஜுக்கு ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் கொடுத்தாதான் அந்த இமேஜ் கூகுளுக்கு என்ன இமேஜ்னு தெரியும். ஏன்னா கூகுளுக்கு ஒரு இமேஜை பார்க்க முடியாது, ஏன்னா அது ஒரு பிளைண்ட் ரீடர். ஸோ அந்த பிளைண்ட் ரீடருக்கு என்ன இமேஜ், என்ன கலர்ஃபுல், என்ன ஃபாண்ட், என்னெல்லாம் இருக்குன்னு தெரியாது இல்லையா. அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஆல்ட்டில் நான் உங்களுக்கு அந்த மென்ஷன் பண்ண சொல்லியிருப்பேன், ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் நான் கொடுக்க சொல்லியிருப்பேன். அதே மாதிரி HTML நீங்கள் வந்து டெம்ப்ளேட் ரெடி பண்ணும்போது அந்த இமேஜுக்கு ALT ஆல்ட் கொடுத்தீங்கன்னா தான் கூகுளுக்கு தெரியும், ஓகே இந்த இமேஜ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்றது கான்செப்ட். இப்போ இங்கே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இது மாதிரி. ஓகேவா.